கதிர் செந்தில் கிட்ட, அண்ணா என்னண்ணே ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்னண்ணே மறுபடியும் பழசைய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லடா, பழசெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். ஆனா புதுசு புதுசா யோசிக்கிறதுக்கு எனக்கு நிறைய வந்துடுச்சு. என்னண்ணே அப்படி என்ன யோசிக்கிறேன்? அதான் எதிர் வீட்டை பத்தி தான். அந்த குமாருக்கும் தங்கவேலோட தங்கச்சிக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்களே, அதை பற்றி தான் யோசித்தேன். ஒருவேளை 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பம் மொத்தமும் அப்பப்போ எதிர் வீட்டுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருப்பாங்கல்ல. அதுவும் நம்ம முன்னாடியே நிறைய ஆட்டம் போடுவாங்கல்ல. அப்பப்போ என்னையுமே வம்பு கிழப்பாங்கல்ல. இவங்க இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போதே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை எதிர் வீட்டுக்கு சம்மந்தியாக மட்டும் வந்துட்டாங்க, அவ்வளோதான் இல்லை, எல்லாம் போச்சு தானே அப்படின்னு சொல்ல கதிரும். என்னென்ன, அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணுறாங்க, எங்கே பண்ணால் நமக்கு என்ன? அதான் அந்த குடும்பத்தோட உறவே வேண்டான்னு நீ முடிவு பண்ணிட்டல்ல. அதுக்கப்புறமா அவங்க யார் கூட சம்மந்தம் வச்சா நமக்கு என்னென்ன? இல்லை, நான் யோசித்தேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுடா. அந்த கல்யாணம் நடந்தா கண்டிப்பாக என்னை பழி வாங்குறதுக்காக தான் இவங்க ஏதாவது ஒரு திட்டம் போடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த திட்டம் தான் இதுவாக இருக்குமோன்னு எனக்கு கன்ஃபார்மே ஆகிடும். அதனால தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணா என்னண்ணே இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இங்கே பாருண்ணே, அது அவங்க பிரச்சனை, அவங்களோட முடிவு. அதை பற்றி நம்ம தலையிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்க இருக்கும்போது அந்த குமார் நம்ம தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணா. அதனால நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதே மாதிரியான ஒரு தப்பை நம்ம செஞ்சிடக்கூடாதுண்ணே. அதை மட்டும் நீ செஞ்சுனா கண்டிப்பாக அப்பாவோட நிலைமையை பற்றி யோசிச்சுப்பாரு. அப்பா உடஞ்சி போயிடுவாங்க. ஏற்கனவே செந்தில் அண்ணன் பண்ணதுக்கே அப்பா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் இதுக்கப்புறமா நீயும் தப்பான முடிவு எடுத்துடாதண்ணே, ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையாக இருண்ணே, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்துடுறேன்னு அங்கேருந்து போக. ஆனால் என்னதான் இவ்வளோ கதிர் சொல்லிட்டு போனாலும் சரவணனுக்கு மனசு மாறின மாதிரியே தெரியல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவங்க முடிவோடு இருக்கிற மாதிரி தான் தோணுது. பட் எங்கே இந்த பக்கம் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த பியூன் அந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர்கிட்ட செந்திலும் எங்கள் கூட சேர்ந்து தான் லஞ்ச பணத்தை வாங்கினாங்கன்னு போட்டு விட்டுறாங்க. இதை கேட்டுட்டு இது உண்மையானு செக் பண்ணுறதுக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை செந்திலை பார்த்து பேசுறதுக்காக பாண்டியனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஆனால் செந்தில் ரொம்ப கூலாக அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் பாண்டியன் கோமதி வீட்டில் இருக்கவங்க தான் கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்காங்க. இதை கவனிச்ச அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸரும் சரி நாங்கள் வீட்டை செக் பண்ணிக்கிறோன்னு சொல்ல, அதுக்கு செந்திலும் கூலாக தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, என்ன உதவினாலும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலான்னு கேட்க, செந்திலோட இந்த அமைதியான ஆன்சரை பார்த்துட்டு லஞ்ச ஒழிப்பு துறையினரும் கண்டிப்பாக இவன் தப்பு பண்ண மாதிரி பேசவே இல்லையேன்னு தோணாலும் நம்ம கடமையை செஞ்சுட்டு போயிடுவோன்னு வீடு ஃபுல்லாக ஜல்லாடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பணமும் சிக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கு மாறா பாண்டியனோட நேர்மையை தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா வாங்கின ஒவ்வொரு பொருளுக்கும் பாண்டியன் பில்லு போட்டு கணக்கு எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்ட அந்த லஞ்ச ஒழிப்பு துறையினரும் உங்கள் வீட்டில் தேடினதில் எங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, உங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்கன்னு. ஏன்னா வீட்டில் அவ்வளோ பில் இருக்குது, ஒவ்வொரு பொருளுக்கும் கணக்கு வச்சுருக்காங்க. அதனாலேயே நீங்கள் கண்டிப்பாக எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு குவார்ட்டர்ஸில் தங்கியிருந்ததா சொன்னாங்க. ஸோ அங்கேயே செக் பண்ணிட்டா எங்களோட வேலை முடிஞ்சிடும் சொல்ல, செந்தில் உடனடியாக தாராளமாக நீங்கள் கேட்கலன்னா நானே அங்கே போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன், வாங்க நாங்கள் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே லஞ்ச ஒழிப்பு துறையினரை கூட்டிகிட்டு போக, அங்கே போனதுக்கப்புறமா அவங்களும் சரி நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் உங்களுக்காக ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு கீழே போயிட்டு ஜூஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்க, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த லஞ்ச ஒழிப்பு துறையினரும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு, இந்த மாதிரி நல்ல ஆளை நாங்கள் பார்த்ததே கிடையாது, உங்கள் மேலே எதுக்காக அந்த பியூன் அப்படி ஒரு பழியை போட்டான்னு எங்களால் இன்னும் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல. அவனை நல்லா விசாரித்து பார்க்குறோம், கண்டிப்பாக வேற யாரையாவது அவன் காப்பாற்றுறதுக்காக தான் உங்கள் பேரை மாட்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு போய் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகும்போது கூட உங்களை சந்தேகப்பட்டதுக்காக தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, எங்களோட வேலையை மட்டும்தான் நாங்கள் செஞ்சோம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லுங்கள், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம், ஏன்னா உங்கள் அப்பாவோட நேர்மை என்னன்னு எங்களுக்கு இப்போ தான் நல்லா புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாண்டியனை பாராட்டன்னு பாராட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் செந்திலுக்கு நம்ம அப்பா நம்மக்கிட்ட ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு எல்லார் முன்னாடியும் பாண்டியனோட காலில் விழுந்து எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுப்பா, ஒரு வேளை நீங்கள் சொன்னதை மட்டும் நான் செய்யாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இந்நேரம் நான் ஜெயிலுக்கு போய் களிதாப்பா தின்னுட்டு இருந்திருக்கணும். சரி அப்படி தின்னுட்டே இருந்தாலும் இந்த மொத்த ஊர் முன்னாடியும் உங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி நான் பண்ணியிருப்பேன்ப்பா.
நல்ல வேளை நீங்க பண்ண புண்ணியத்தால இப்ப நான் தப்பிச்சது மட்டும் இல்லாம நம்மளோட குடும்பம் மானமும் காப்பாத்தப்பட்டிருக்கு. அம்மா, உண்மையாவே என் அப்பா கிரேட் தாம்மா. இவ்வளோ நாளா நான் என் அப்பாவை புரிஞ்சுக்காம சம்பாதிக்க வழி இல்லாத ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு எப்போதாம்மா புரிஞ்சிச்சு. இவ்வளோ நாள் அப்பாவை புரிஞ்சுக்காம தப்பா பேசுனதுக்காகவும் தப்பா நடந்துக்கிட்டதுக்காகவும் தயவு செஞ்சு நீயும் என்னை மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க கோமதியோட காலையும் விழ இதை பார்த்துட்டு பாண்டியும் கோமதியும் ரொம்பவே மனசு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனாவுக்கோ ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு பக்கம் இருக்கிற சரவணனுக்கோ இது எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அவங்களுக்கு முழுக்க முழுக்க தங்கமேலோட தங்கச்சியோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட கதிருமே தனியா சரவணனை கூப்பிட்டு மறுபடியுமே பேச வர சொல்ல, ஆனா சரவணனும் கொஞ்சம் கோபத்தோட கதிர்கிட்ட, இங்க பாருடா, நான் உன் அண்ணனுக்கு எப்படி பண்ணணும்னு நல்லா தெரியும். நீ ஒன்றும் என்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. போய் உன் வேலையை பாருன்னு அவங்க அங்கேருந்து கோபத்தோட போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு கதிரும் இந்த விஷயத்த அப்பா கிட்டேயும் சொல்ல முடியாது, பேசாம அண்ணன் கிட்ட சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க செந்தில் கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல, இதை கேட்டுட்டு செந்திலும் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துடுது. இப்போதான் ஏன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இப்போ அண்ணன் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டா கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். சரி, அண்ணன்கிட்ட இப்போ பேச முடியலனாலும் இதை நம்ம எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத கரெக்டா மீனாவும் அரசையும் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கிங்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 பேரும் சேர்ந்து சரவணனை எப்படி தான் கட்டுப்படுத்த போறாங்க, சரவணன் பண்ண போற தப்புல இருந்து அவங்கள எப்படி தான் காப்பாற்ற போறாங்க. எல்லாத்துக்கும் மேல தங்கமேலோட தங்கச்சிக்கும் குமரவேலுக்கும் கல்யாணம் நடக்க போதா, அப்படி இல்லைன்னா அதுலேயும் மிகப்பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வர போகிறாங்களான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு பக்கம் பியூனை போயிட்டு அந்த லஞ்ச ஒழிப்பு துறையினரை நைய நச்சு பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. அந்த ஆத்திரத்தில் அந்த பியூனுமே நான் தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிட்டேன், அந்த ஆள் தப்பு பண்ணதுக்கு அப்புறமாவும் எவ்வளோ தைரியம் இருந்தால் வெளியே கூலாக சுற்றிக்கிட்டு இருப்பான். அதுலேயும் இப்போது நான் வேற பொய்யானாவும் ஒரு ஆளை மாட்டி விட்டதா எல்லாரும் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் ஜெயிலேருந்து வெளியே வரேன், வந்ததுக்கப்புறமா அவன் யாருன்ற முகத்துறைய எல்லார் முன்னாடியும் கிழிச்சு காட்டுறான். அப்படி முடியலையா, நான் யாரு, அவனை என்ன பண்ண முடியுன்றத எல்லாருக்கும் காட்டாம விட மாட்டேன்னு ஒரு பழிவாங்கிற எண்ணத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த பியூன் மூலயமா கண்டிப்பா செந்திலுக்கும் பாண்டியனோட குடும்பத்துக்கும் இதுக்கப்புறமா மிகப்பெரிய பிரச்சனைகள் காத்துட்ருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே சரவணன் தான். சரவணன் ஆத்திரத்தில் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க கோவப்பட்டா கொலை கூட பண்ண தயங்க மாட்டாங்கன்னு நடந்த சில பல பிரச்சனைகள் மூலயமாவே நமக்கு தெளிவாக புரிய வந்துருச்சு. ஸோ அடுத்து சரவணனோட கோவத்தை கட்டுப்படுத்த யாரால முடியும்? ஒருவேளை தங்கமயில களமிறங்க வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இல்லைன்னா அஞ்சலி மூலயமா இந்த பிரச்சனைகள் தீருமா? இல்லைனா அஞ்சலி மூலயமாவோ தங்கமயில் மூலயமாவோ சரவணனுக்கு வேற ஏதாவது ஒரு ஞானோதயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? எல்லாத்துக்கும் மேல இப்போ சரவணனோட வாழ்க்கையை சரி பண்றதுக்காக செந்திலும் கதிரும் சேர்ந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி சரவணனை சமாளிக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.